கணவன் மனைவிக்குள் இருவருக்கும் இடையில் செய்யக்கூடாத துரோகங்கள் என்னென்னு அப்படிங்கிறத பார்க்கலாம். கணவன் மனைவி அப்படின்னாவே அவங்களுக்குள்ள வந்து ஒற்றுமை இருக்கணும், உண்மை இருக்கணும், நேர்மை இருக்கணும், அன்பு பாசம் எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கணவன் மனைவிங்கிற உறவு வந்து நீடிக்கும், நிலையாக இருக்கும். சரிங்களா? அது அப்போ தான் ஒரு பாசம், அன்பு, சந்தோஷம் எல்லாமே இருக்கும். அவங்களுக்குள்ள வந்து ஒரு சில துரோகங்கள், அதாவது ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்படுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பொய்யான போலியான வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை. என்னென்ன துரோகங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அலட்சியம் செய்வது. எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்சியப்படுத்தக்கூடாது. நம்பிக்கை துரோகம் செய்வது. சரிங்களா? நம்பிக்கை துரோகம், நம்பிக்கையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. பொய் பேசக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே பொய்யாக பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது. மனசு வந்து கஷ்டப்படும்படி பேசக்கூடாது. சரிங்களா? அடுத்து உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கணும். அப்படி உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்காமல் அவங்கள அலட்சியப்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? ஒளிவு மறைவு எந்த ஒரு விஷயத்துலையுமே இருக்கக்கூடாது. ஒளிவு மறைவோடு பேசக்கூடாது. சரிங்களா? இந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. இதுதான் அவங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள். சரிங்களா? கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும், விட்டு கொடுத்து போகணும், ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது, உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நான் இப்போ சொன்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்கும். அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க.